ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22ஆம் வசனம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிசுத்தமாகுதல். இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ கம்பெனி சோப்பு இருக்கிறது, நிற வெளுப்பிகள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் ஒவ்வொரு காரியத்திற்கு அவைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு சோப்பும் அல்லது டிட்டர்ஜென்ட்டும் அல்லது வாசனை திரவியம் வேற எதுவுமே பரிசுத்தமாகுதலை கொடுத்து விட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றுதான் நம்மை பரிசுத்தமாகுதலுக்குள் அழைத்து செல்லும். பாவத்தை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாகுதலுக்குள் நம்மை வழி நடத்தி செல்லும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய காரியங்களில் நம் வாழ்க்கையை கெடுக்க, நம் தேவனோடு கூட நெருங்கி வாழக்கூடாதபடி தடை பண்ண நினைக்கிற இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? பாவம், பரிசுத்தத்திற்கு விரோதமான கிரியைகள். ஆனால் தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்கிற இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாகுதலை கர்த்தர் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். முடிவு நித்திய ஜீவன். சிலர் சொல்லுவார்கள், உலகத்தை அனுபவித்து விட வேண்டும், காலம் வரும்பொழுது அவர் என்னை தெரிந்தெடுத்து கொள்ளுவார். அப்படி அல்ல. நம் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்தில் கடந்து போகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய், பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த சம்பத்தாய், பரிசுத்தமுள்ள தேவனுடைய கூட்டமாய் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அநேகரை நம்பி ஆண்டவர் கொடுத்த சில பொறுப்புகளை எல்லாம் அவர்கள் இழந்து போனார்கள். இதில் இழந்து போனார்கள், பரிசுத்தத்தில் இழந்து போனார்கள். ஒரு மனிதனை எனக்கு தெரியும். அந்த மனிதனை குறித்து நற்சாட்சிகளையும் கேள்விப்பட்டிருக்கிறேன், துர்சாட்சிகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நற்சாட்சி என்ன? அந்த மனிதன் ஜெபித்தால் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தில் இறங்கி வருமா? எனக்கு தெரிந்த ஒருவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற போது முடவனான ஒரு மனிதனுடைய கால், இவர் அருகில் இருக்கிற அந்த முடவனுடைய கால் வளருகிறதை இவர் பார்த்திருக்கிறார். அந்த தேவ மனிதன் வந்து நின்றால் அந்த மனிதனுடைய தலையின் மேல் ஒரு மேகம் வந்து நிற்குமாம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். இந்த மனிதன் பரிசுத்தத்தில் உறுதியாய் நிற்கக்கூடிய மனிதன். ஒரு முறை மும்பை பட்டணத்தில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் அவர் நிற்கிற அந்த மேடையின் பலகைகள் எல்லாம் லூஸ் செய்யப்பட்டு அவர் வந்து நிற்கும் பொழுது அந்த பலகைகள் எல்லாம் விழுந்து விட வேண்டும், அவர் கீழே விழுந்து வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி சதிகாரர்கள் அதை செய்தார்கள். ஆனால் இந்த தேவ மனிதன் செய்தி கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை அந்த பலகை விழுந்த போதும் அவர் கீழே விழாமல் அந்தரத்தில் நின்று பிரசங்கித்திருக்கிறார். இது பெரிய ஆச்சரியத்தை அந்த நாட்களில் ஏற்படுத்தினது. பரிசுத்தத்தில் வாழ்ந்தபோது தேவ மகிமை அவரை சூழ்ந்திருந்தது. ஆனால் பிசாசு அவருக்கு வைத்த வலையில் அவர் அகப்பட்டார்.
அவர் பரிசுத்தம் இழந்தவராய் பாவத்தில் விழுந்தபோது அந்த பாவத்திலிருந்து அவரால் வெளியே வர முடியாமல் தேவ மகிமையை, நித்திய ஜீவனை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சகலவற்றையும் அவர் இழந்து போனார். இதை அந்த மனிதர் என்னிடத்தில் சொல்லும் பொழுது, இப்படி வாழ்ந்த ஒரு கர்த்தருடைய மனிதன், ஆனால் பரிசுத்தம், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம் குலைந்து போயிற்று. நம்முடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எலிசாவை குறித்து சுனேமி ஸ்ரீ சொல்லுகிறார், தன் புருஷனிடத்தில், நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற அவர் பரிசுத்தவானும் தேவனுடைய மனிதனுமாய் காண்கிறேன். அவருக்கு நம்முடைய வீட்டுக்கு மேலே ஒரு மச்சு பாவிக்கப்பட்ட ஒரு வீட்டை உண்டு பண்ணி, அதில் அவருக்கு ஒரு அறையை உண்டு பண்ணி, ஒரு மேஜை, ஒரு கட்டில், ஒரு விளக்கை வைத்து, அவர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கும்படி நாம் செய்ய வேண்டும் என்று தன் புருஷனிடத்தில் அவள் சொல்லுகிறார். அது சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற அந்த மனிதன் பரிசுத்தவான். பரிசுத்தவான் பரிசுத்தமாகுதலை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய ஜனங்கள். நம்மை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களாய் காண வேண்டும். நாம போடுகிற வெள்ளை துணியில் அல்ல பரிசுத்தம், இருதயத்தில் இருக்கிறது. நாம் போடுகிற மேக்கப்ல அல்ல பரிசுத்தம், இருதயத்தில் இருக்கிறது. சிலர் பார்த்தீர்களானால் மேடையில் வந்து நின்று அவர்கள் ஓலமிடுகிறதை ஊழையிடுகிறதை பார்த்தீர்களா, தரையா கண்ணீர் வடிச்சு என்னமோ அவங்க ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதை போல பயங்கர செட்டப்ல வந்து, ஆனால் முடித்து அந்த கூட்டம் முடித்து அவர்கள் போகும் பொழுது அவர்களுடைய நிலையை பார்த்தீர்களானால் கேவலமாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. சிலர் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறார்கள், சிலர் அதையெல்லாம் கவனிப்பதே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தமாகுதல். அவர் நமக்கு தருகிற ஈவு. அந்த பரிசுத்தத்தில் நாம் நிற்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில், ஆண்டவரே, உமக்காக பரிசுத்தம் உள்ள, பரிசுத்தமாய் வாழ்கிற, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற அந்த கிருபை எனக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், என் பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ளட்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நான் இருக்கட்டும். அப்பொழுதுதான் நீ வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் வரும் தான், நம்மை சூழ்ந்து பாவம் இருக்கிறது தான், பாவம் நம்மை நெருங்கி வரத்தான் செய்யும். ஆனால் நாம் அந்த பாவத்தில் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும். ஒரு சமயம் ஒரு வாலிப பையன், அப்பொழுதுதான் டீச்சராக அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்திருந்தான். அவன் வந்து என்னிடத்தில் கேட்ட ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவனை பார்க்க நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன் அப்படித்தான் தோன்றினது. ஆனால் அவன் சொன்னான், எனக்கு இந்த குறிப்பிட்ட பாவத்தில் நான் இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் ஒரு சில ஊழியரிடத்துல என்னுடைய தனிப்பட்ட காரியத்தை சொல்லி ஜெபித்தும் இருக்கிறேன். அவர்கள் என்னை வெளியில் கேவலப்படுத்தி பேசிவிட்டார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லை. யாரிடத்தில் நான் கேட்பது? இந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும், அதை நான் காத்து கொள்ள வேண்டும். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதன் கேட்ட பொழுது அது எனக்கு ஒரு புதிய அனுபவம்தான். நான் அப்பொழுது வேதத்தில் தேறினவன் அல்ல,
ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது மாத்திரம்தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அது தெரியும். அப்பொழுது அந்த மனிதனோடு கூட சேர்ந்து நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, இவர் இப்படி கேட்கிறார், நான் என்ன சொல்லுவது? ஆண்டவர் சொன்னார், நான் அவனுக்காகப்பட்ட பாடு, சிலுவையில மரித்தேனே, அந்த அன்பை நினைக்க சொல். அந்த அன்பு அவனுக்காக என் காயங்களில் அடிப்பட்டதை, கால்களில் அடிப்பட்டதை, முதுக பிக்கப்பட்டதை தன் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வர சொல். அப்பொழுது அந்த பாவத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் அவனை விட்டு விலகும். படிப்படியாக அவன் பரிசுத்தத்தை அடைவதற்கு, பரிசுத்தத்திற்குள் வருவதற்கு அது உதவியாக இருக்கும். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை மாத்திரம் அவன் எண்ணத்திற்குள் கொண்டு வர சொல். அப்படியே செய்தோம். அப்படி அந்த மனிதன் செய்து அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். ஆம் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறது, எத்தனையோ நன்மைகள் நமக்கு தடையாக இருப்பதற்கு காரணம் பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தம் இல்லாமை, பரிசுத்தத்தின் குறைபாடு. இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பரிசுத்தமாகுதல், பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்தத்தில் நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். அந்த பரிசுத்தம் வந்துவிட்டால் போதும், சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்மை சூழ்ந்து நிற்கும். நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை, தளர்ந்து விட வேண்டியதில்லை, மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பரிசுத்தத்தில், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பிசாசு நம்மிடத்தில் வர முடியாது. ஏனென்றால் பரிசுத்தம் அவனுக்கு ஆகாத ஒன்று. பரிசுத்தம் உள்ள மனிதர்களிடத்தில் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், பரிசுத்தம் உள்ள மனிதனிடத்தில் தேவன் வாசமாயிருப்பார், தேவன் துணையாய் நிற்பார், தேவன் கூடவே இருப்பார், தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருப்பார். இந்த கால வேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு ரெமெடி, ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு வழி. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்து. அந்த இயேசுவின் பாடுகளை நினைத்துக்கொள். எனக்காக தானே சகித்தீர், எனக்காக தானே ஏற்றுக்கொண்டீர், எனக்காக தானே என்று ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும். பரிசுத்தத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.